இத வந்து நீங்க டிப்ஸ்ன்னு எடுத்துப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நெறைய இடத்துல எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம வந்து சுட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போது, செயின் சுட்டி இருக்கு அப்டின்னா, கொஞ்சம் நம்ம டாலரும் பெருசா இருக்கு, செயினும் பெருசா இருக்கு அப்டின்னா, நம்ம வைக்க மறந்துட்டோம். முக்கியமா ஃபுல் பஃப் பண்ணும்போது வைக்க மறந்துட்டோம் அப்டின்னா, நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பா இருக்கிற டெயில் கோம்ப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு, நம்ம அந்த பேக் கோம்பிங்க லைட்டா கிளியர் பண்ணணும் உள்ளருந்து. ஏன்னா நம்ம சுட்டி வந்து போகுறதுக்கு உள்ள வந்து நமக்கு வந்து தடை பண்றதே அந்த பேக் கோம்பிங் தான். ஸோ, அத லைட்டா நம்ம கிளியர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த சுட்டிய நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா, கொஞ்சம் நம்ம இழுத்து பண்ற மாரி இருக்கும். பட் ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா நீங்க அந்த பேக் கோம்பிங்க வந்து ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ, அதனால ஒண்ணும் ஆகாது. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம இந்த மாரி இழுத்து பண்ணும்போது, நம்மளுக்கு ப்ராப்பரா அந்த சுட்டி வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே தெரியும். நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. என்னோட பஃப் வந்து ஒண்ணுமே ஆகல. கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து சுட்டி முன்னாடியே வச்சுறது நல்லது. பட் சம்டைம்ஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஹெக்டிக்கா இருக்கிற டைம்ல, முகூர்த்தம் டைம்ல நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அப்போ இந்த டிப் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.